தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திராவிடம் வீழ்ந்தால்தான் தமிழனுக்கு வாழ்வு, திராவிடம் வீழ்ந்தால்தான் தமிழனுக்கு வாழ்வு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவை சார்ந்த உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி சொல்வார், நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் என்று. நான் தமிழன் என்று சொல்ல மாட்டார், திராவிட இனத்தை சார்ந்தவன் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று திமுக காரர்கள் சொல்வார்கள், நாங்கள் திராவிட குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று. திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திமுக திராவிடம்னா திராவிடம் தான் அப்படின்பாங்க. திராவிடம்னா என்னையா அப்படின்னு கேட்டால் அது திராவிடம்ங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டால் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழன் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது, நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன், தமிழ் குடி. மலையாளி அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது, நான் மலையாள தேசத்தை சார்ந்தவன், மலையாளி. நீ திராவிடன் சொல்கிறீல, திராவிடன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் முழிப்பாங்க. அது திராவிடங்கிற அர்த்தமே தெரியல. அப்போ இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஒன்று இருக்குது, அதில் போய் சேர்ந்துருக்க, அதில் உறுப்பினராக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் முழிப்பாங்க. திராவிடம் அப்படின்னா என்ன? நான் திராவிட இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லாப்புல உதயநிதி என்னைக்காவது நான் தமிழன் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாப்புல. ஏன்னா அவர் தமிழர் கிடையாது, அதனால நான் தமிழன் சொல்ல மாட்டாப்புல உதயநிதி. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாப்புல. திராவிடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்பாக பார்ப்பனிய ஆதிக்கம் இருந்த காரணத்தினால, ஆரிய ஆதிக்கம் இருந்த காரணத்தினால அந்த பார்ப்பனர்கள் மட்டும் அரசு பதவியில் இருந்தாங்க. அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறக்காண்டி தமிழகத்தில் சென்னை மாகாணம், தமிழ்நாடு, இப்போதைய தமிழ்நாடு முன்பு சென்னை மாகாணம் என்று இருந்தது. அப்போ சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 3 மாநிலங்கள் இருந்தன. 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தான் ஆந்திரா பிரிஞ்சு போச்சு. ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் சென்னை மாகாணம்ங்கிற பேர்லேயே தான் தமிழ்நாடு அழைக்கப்பட்டது. பின்பு 1969 அண்ணாதுரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டார். அப்போ அந்த சுதந்திரத்துக்கு முன்பாடி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் இவங்களாம் தோன்றுது. எதுக்கு தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த திராவிடம் அப்படின்னு சொல்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், இந்த 4 இனங்கள் அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்தன. இந்த 4 இனங்களையும் சேர்த்து தான் திராவிடம் அப்படின்னு சொல்லி ஆரியத்தை எதிர்த்து போராடினாங்க. ஆனால் இன்னைக்கு அந்தந்த மாநிலங்கள் தனியாக போயிடுச்சு. இன்றைக்கி கேரளா தனியாக இருக்குது, ஆந்திரா தனியாக இருக்குது, கர்நாடகா தனியாக இருக்குது, தமிழ்நாடு தனியாக இருக்குது. இன்றைக்கி கர்நாடகத்தில் அந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, கன்னடம் தான் சொல்லுவான். தெலுங்கானாவில் திராவிடம் சொல்ல மாட்டான், கன்னடம் தான் சொல்லுவான். ஆந்திராவில் நான் திராவிடன்னு சொல்ல மாட்டேன், அவன் அந்த தெலுங்கன்னு தான் சொல்லுவான். கேரளாவில் நான் மலையாளின்னு தான் சொல்லுவான், திராவிடன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா மாநிலங்கள் பிரிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இன்னும் தமிழன்னு சொல்ல மாட்டான், திராவிடன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி தெலுங்கர்கள் இருக்காங்க. அந்த தெலுங்கர்கள் தமிழர்கள் கிடையாது, தெலுங்கு குடியை சார்ந்தவர்கள். அவங்க நம்ம தமிழ்நாட்டில் பொழப்பு நடத்தணும் அப்படிங்கிறக்காண்டி நான் தமிழர்கள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறக்காண்டி திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது தெலுங்கு, தமிழர் ரெண்டுமே சேர்ந்து தான் திராவிடம். அதனால் நான் திராவிடன் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழன் சொல்ல மாட்டாங்க. தெலுங்குன்னு சொன்னால் அவங்களுக்கு பொழப்பு போயிடும். அதுக்காண்டி நம்மளாம் ஒரே இனம், தமிழ் தெலுங்கு 2 இணைந்து திராவிடம், நம்ம திராவிட இனம் அப்படின்னு சொல்லுவான். இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கர்கள். திராவிடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறவங்க எவன்னு சொல்லி கேட்டால் தெலுங்கன்னா. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தமிழர்களே கிடையாது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழர் கிடையாது, தெலுங்கர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தமிழர் கிடையாது, தெலுங்கர். வைகோ தமிழர் கிடையாது, தெலுங்கர். வீரமணி தமிழர் கிடையாது, தெலுங்கர். திருமாவளவன் தமிழர் கிடையாது, தெலுங்கர். இப்படி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் முதன்மையான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே தமிழர்கள் கிடையாது, தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் தெலுங்கர்கள் தான் இருக்காங்க. இவங்க தமிழன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளாம் திராவிட இனம் சொல்லி குப்பை கொட்டுறாங்க. ஆனால் தமிழர்கள் புரிந்து கொள்ளாமல் இந்த தெலுங்கர்களை கொண்டு போய் தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களாக உட்கார வைக்கிறோம். தெலுங்கர்களை கொண்டு போய் தமிழ்நாட்டில் முக்கிய எதிர்கட்சியாக கொண்டு உட்கார வைக்கிறோம். இந்த அரசியல் கட்சியில் தமிழனை பதவியிலேயே அமர்த்த மாட்டாங்க. அதுதான் வேற விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர்களில் காமராஜர், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இந்த 3 பேர்த்த தவிர மீதி எல்லாருமே
ஒன்று தெலுங்கனா இருப்பான், மலையாளியாக இருப்பான், கன்னடனாக இருப்பான். இந்த 3 பேர் தான் வந்து தமிழர்கள். மற்ற எல்லாமே வேறு குடியை சார்ந்தவங்க, வேறு இனத்தை சார்ந்தவங்க. இன்றைக்கி திராவிடங்கிற பேச்சை வச்சுட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கான், பொழப்பு நடத்திட்டு இருக்கான். இந்த தமிழர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அவன் வந்து இன்றைக்கி ஆற்காடு வீராசாமி மகன் கலாநிதி வீராசாமி தெலுங்கானாவில் போய் தெலுங்கில் நல்லா ஃப்ரீயாக பேசுகிறார். பேசிட்டு தமிழை வந்து தரக்குறைவாக பேசுகிறாப்புல. நான் தமிழ்நாட்டில் வந்து பொழப்பு நடத்திட்டுருக்கேன், அவங்கள ஏச்சி அப்படிங்கிறாப்புல. இதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழன் வந்து ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரணும். திராவிடத்தை தூக்கி வீசினா தான் வந்து தமிழர்கள் வந்து வாழ்வு உண்டு. இன்றைக்கி தெலுங்குக்காரன் வந்து மு.க. ஸ்டாலின், வை. கோபால்சாமி, பிரேமலதா விஜயகாந்த் இவங்களாம் தெலுங்கர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால தான் இந்த மண்ணை சாராதவர்கள், அதனால தான் இந்த மண்ணை நேசிக்கல. அவங்க இந்த மண்ணை சார்ந்தவர்களாக இருந்தால் அவங்க மண்ணை நேசிச்சிருப்பாங்க. விவசாயத்தை பாதுகாத்திருப்பாங்க, இயற்கை வளத்தை பாதுகாத்திருப்பாங்க, ஆற்று மணலை பாதுகாத்திருப்பாங்க, கனிம வளத்தை பாதுகாத்திருப்பாங்க, நிலத்தடி நீரை பாதுகாத்திருப்பாங்க, கம்மாயெல்லாம் தூர்வாரி இருப்பாங்க. ஆனால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தெலுங்கர்கள் கிடையாது, கன்னடர்கள் கிடையாது, மலையாளிகள் கிடையாது. இன்றைக்கி மு.க. ஸ்டாலின், வை. கோபால்சாமி, பிரேமலதா விஜயகாந்த், திருமாவளவன் இவங்களாம் வந்து இந்த மண்ணை சாராதவர்கள். அதனால் இந்த மண்ணு மேலே அக்கறை இல்லை, இந்த மாநிலத்தின் மேலே அக்கறை இல்லை. இந்த மண்ணை சார்ந்தவனுக்கு தான் வந்து மண்ணின் மேலே அக்கறை இருக்கும், தமிழ்நாட்டின் மேலே அக்கறை இருக்கும். ஆக தமிழர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், திராவிடத்தை தூக்கி எறியணும். தமிழன் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும், தமிழன் தான் தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராகணும். அப்போ தான் அவன் இந்த மண்ணை நேசிப்பான், இந்த நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பான். திராவிடம் வீழ்த்தப்படணும். திராவிடம் வீழ்ந்தால்தான் தமிழனுக்கு வாழ்வு. திராவிடத்தில் போய் இணைஞ்சிக்கிட்டு திராவிடத்தை நீங்கள் தூக்கி பிடிச்சிங்கன்னா தெலுங்கனுக்கு தான் வாழ்வு, கன்னடனுக்கு தான் வாழ்வு, மலையாளிக்கு தான் வாழ்வு, தமிழனுக்கு வாழ்வு கிடையாது. ஆகையால் திராவிடத்தை தூக்கி வீசினால்தான் தமிழனுக்கு வாழ்வு. தமிழர்கள் அனைவரும் திராவிடத்திலிருந்து வெளியே வரணும்.